கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல எந்தெந்த ராசிகளுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னால உங்களுடைய ஜாதகத்துல அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்து உங்களுக்கு சாதகமான திசாபுக்திகள் நடக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த மூன்றுமே பொருந்தி வந்தால் மட்டும்தான் இந்த 2026ல உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இப்ப உங்களுடைய ஜாதகத்துல அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு பாத்தீங்கன்னா அரசு கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, அதே மாதிரி குருவினுடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த 10ஆம் இடத்திற்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்துல அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எனக்கு இந்த கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ எனக்கு 10ஆம் இடத்துல இல்ல, ஆனாலும் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு மற்ற சில அமைப்புகளும் இருக்கிறது. அந்த அமைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம், அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். அதாவது அரசு வேலைக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இருக்குதா அல்லது பாக்கியம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அரசு வேலைங்கிறது பாத்தீங்கன்னா 10ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம். சோ இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கிரகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்னத்திற்கு 2ஆம் இடம், அதே மாதிரி 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் சொல்லி பார்க்கும்போது லக்னத்திற்கு 6ஆம் இடம். சோ உங்களுடைய லக்னத்திற்கு 2 மற்றும் 6ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அல்லது நல்ல கிரகங்களுடைய பார்வைகளுடைய சேர்க்கையோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்புகள் இருந்தும் நான் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவேனா அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா வலுத்து இருக்க வேண்டும். 6ஆம் இடம் வலுத்து இருந்தால் மட்டும்தான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அடுத்து எந்தெந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதை தடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னா முக்கியமாக அரசு வேலை கிடைப்பதை மிகவும் குறைக்கும். என கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய மன ஓட்டத்துல பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த வேலைக்கு படிக்கலாமா இல்ல அந்த வேலைக்கு படிக்கலாமா இல்ல இங்க போகலாமா இல்ல அங்க போகலாமா இல்ல பிசினஸ் பண்ணலாமா இல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாமா, இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அலைபாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கேது 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா ராகு தனியாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே நேரம் ராகுவோட பாத்தீங்கன்னா அரசு கிரகமான செவ்வாயோ சூரியனோ சேர்ந்து இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கிறது. அடுத்து உங்களுடைய லக்னத்திற்கு 6 மற்றும் 8 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்குதா அப்படிங்கிறதே பார்க்கணும். ஏன்னா 6, 8, 12 தசாபுத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கான அமைப்பும் இருக்கணும், அதே மாதிரி சாதகமான திசாபுத்தி இருக்கணும், கோச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை என்பது இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இப்ப 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிகளுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். பொதுவாக குருவினுடைய அருள் என்பது அனைத்து ராசிகளுக்கும் தேவை. ஏன்னா இந்த குருவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசு உத்தியோகம் என்பது நிச்சயம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2026ல எந்த ராசிக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அதாவது 2026ல குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிடுவாரு. இந்த கடக ராசியில் இருக்கிற குரு பாத்தீங்கன்னா உச்சமாவார். இந்த குரு பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி. அவர் 4ஆம் இடத்துல உச்சமாகி அவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறதுனால நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு மேச ராசிக்கு இருக்கிறது. அதே நேரம் குருவினுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியான சனியின் மேல விழுகிறதுனால நிச்சயம் இந்த 2026ல மேச ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு இந்த 2026ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 75% பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் 5 மாதங்கள்ல 10ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரம் ராகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகு 10ஆம் இடத்துல இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்னன்னா இந்த ராகுவின் மேல விழுகிறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இதனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் 10ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 11ங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துலயும் அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துலையும் பார்க்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியங்கள் வருடத்தினுடைய முதல்
முதல் 5 மாதங்கள்ல இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு 2026ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இந்த 2026ல மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசு உத்தியோகம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். அதே நேரம் பாக்கியஸ்தான அதிபதியாகிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த பாக்கியஸ்தான அதிபதியை பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பார்க்கிறார். அதுவும் தனது வீட்டை வேற பார்க்கிறாரு. அதனால இந்த 2026 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு அரசு உத்தியோகம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 2026ல குரு பேச்சுக்கு பிறகு இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு இந்த 2026ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா வருடத்தினுடைய முதல் 5 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 4க்குரிய அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 75% வந்து கன்னி ராசினியர்களுக்கு இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு இந்த 2026ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ல வந்து உச்சமாகிறார். அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற குரு விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமாக 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால இந்த வருடத்துல வந்து துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து என்னன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆக இந்த 2026ல துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதி. அடுத்து எந்த ராசிக்கு 2026ல அரசு உத்தியோகம் கிடைக்கும்னு பார்க்கும்போது, மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். குரு பேச்சுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா குரு வந்து 7ஆம் இடத்துல உச்சமாகி 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக இந்த 2026ல பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு 2026ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருவாரு. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா உச்சமாவாரு. இந்த 6ல உச்சமாக இருக்கும்போது அவர் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி. அவர் வந்து 6ல உச்சமாக இருக்கும்போது, அதாவது இந்த 2ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தான இடம். அவர் வந்து 6ல உச்சமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த 2026ல கும்ப ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதியும் கூட அவர் உச்சமாக இருக்கிறதுனால அரசு வேலை கிடைப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வருமானங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆக 2026ல கும்ப ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மீனம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் 5 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக நேரடியாக தனது வீட்டையே பார்க்கிறார். இதனால நிச்சயம் வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் பார்த்தீங்கன்னா மீனராசினியர்களுக்கு வருடத்தினுடைய முதல் 5 மாதங்கள்ல அதிக அளவு இருக்கிறது. இப்ப சொன்ன பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வருட கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து என்னன்னா நான் பலன்களை சொல்லியிருக்கேன். இதே நேரம் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தினுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து செல்லும். அதனால அந்த ஒவ்வொரு மாதமாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகங்களின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திவிடும். அதன் மூலமாக அதிர்ஷ்டங்களும் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள். அதாவது இந்த 2026ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து சாதகமான திசாபுத்தி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்ப சொன்ன பலனை முழுசா எல்லாம் கேட்டிருப்பீங்க. இது மூணையுமே வந்து சேர்த்து வச்சுதான் உங்களுக்கு இந்த வருடத்துல அரசு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.